ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனால் அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சு தான் இங்கே ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு சார், இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட். ஏற்கனவே 2-3 நாட்களாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். பாமக அந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டை ஒட்டி அந்த மேடையிலே என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினார்லாம் பார்த்தோம். வெளிப்படையான அந்த முரண்பாடு தெரிஞ்சது. இப்ப இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பலரும் புறக்கணிக்கிறாங்க. அன்புமணியும் வரல, அவர் சார்ந்து பல தலைவர்களும் வரல. கேட்டா மாநாட்டு கலைப்புல இருப்பாங்க, அதனால வரலன்னு சொல்லி விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த பிளவு? அது இப்படிதான் டுவர்ட்ஸ் போகுமா, அல்லது இது இப்படியே போகும்போது நாளைக்கு அவங்களோட பார்கெயின் பவரும் குறையும், இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு. இது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண நீங்க பாக்குறீங்க? பாமகல இது தலைமுறை மோதல். மூத்த தலைவர், மூத்த தலைமுறை டாக்டரோட இருக்கிறதெல்லாம் ஜி.கே. மணி, இவங்க எல்லாருமே மூத்தவர்கள் தான். பாமக நான் 89 துவக்கோளால பேசினவன். அதுக்கு முன்பே டாக்டர் ஐயாவோட சமூக நீதி கூட்டங்களுக்கு எல்லாம் போவேன், பேசுறதுக்கு போவேன். ஒரு பத்திரிகையாளனா என் கருத்துக்களை வைப்பேன். அப்போ 89ல கட்சி துவங்கி இன்றைய வரைக்கும் தமிழ்நாடு பூராவும் அது வளரல. அன்புமணி காலகட்டத்திலையும் வளரல. என்ன காரணம்னா, ஆரம்பத்திலேயே அவங்க ஒரு குறிப்பிட்ட கொள்கை, இடஒதுக்கீடு மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட பிரிவு வன்னிய சமூகத்தினருக்காக பாடுபடுகிறோம், இப்படித்தான் அவங்களோட பாலிடிக்ஸ் ஓடுச்சு. அதை வச்சு சில தொகுதிகளை ஜெயிக்க முடியும், அதை மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒரு 40 தொகுதி 50 தொகுதியில அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அதுக்குள்ளதான் அவங்களும் தொகுதி கேட்பாங்க. தனி முயற்சி எடுத்து பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேரல. 96 மட்டும் வாழப்பாடி ராமமூர்த்தியோட, நான் இப்ப ஆரம்பத்துல குறிப்பிட்டேன் இல்லைங்களா, அதுல எல்லாரும் அங்கங்க கூட்டணிகள் மாறிடுச்சு. அப்ப அதுக்காக அரசியல்வாதி என்ன லீவா விட்டுட்டு போக முடியும் அரசியலுக்கு? அவங்க ஏதோ ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி நிக்கத்தான் செய்வாங்க. சரி, நீங்க 3 அணி 4வது அணி வரும், 4வது அணி 5வது அணி வரும். என்ன காரணம்னா, எந்த அணியிலும் இடம் இல்லாட்டா நான் என்ன பண்றது? நான் ஒரு கட்சியே வச்சிருக்கேன், அந்த கட்சியில யாரும் 4 பேர் நிக்கத்தான் செய்வாங்க. ஓட்டு உருதோ விழலையோ நான் நிறுத்தத்தானே செய்வேன். அப்படிதான் 96ல திமுக கூட்டணியில இடம் இல்லைன்னு ஆன உடனே டாக்டர் 40 தொகுதியோ 30 தொகுதியோ தானே கேட்டார் திமுக கூட்டணியில, 234 தொகுதியில நிக்கட்டும்னு முடிவு எடுத்தாங்க. அப்போ வாழப்பாடி ராமமூர்த்திக்கு இடம் இல்லைன்னு ஆச்சு. அப்போ ஒரு திவாரி காங்கிரஸ்னு ஒரு தேசிய கட்சிங்க, அதாவது காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு திவாரி காங்கிரஸ். அதுக்கு ஒரு சின்னம் மலர் சொரியும் மங்கைன்னு பேருங்க. ஒரு பூ ஜாடியில இருந்து ஒரு பொண்ணு மலரை தூவிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சின்னம், ஒரு கடினமான சின்னம். உலகத்துல அதை சோத்துல எழுதவே முடியாதுங்க, அப்படியான ஒரு சின்னம் அது. அதுல அவரு டாக்டரோட கூட்டு. டாக்டருக்கு மட்டும் 4 சீட்டுங்க. ஏன்னா அவங்க தனி செல்வாக்கு, அதை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கிடணும். தனி செல்வாக்குல முழுநிலவு மாநாடு சொன்னீங்க இல்லையா, அதுல கூட அவர் சொன்னாரு, 4 இடங்களில் 96ல தனியாகவே ஜெயிச்சோம் அப்படின்னு. அது உண்மை. அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு அந்த காலகட்டத்தில் பெரிய பிடிப்பு இருந்தது. இப்ப இந்த 4 பேரும் ஜெயிச்ச காலகட்டத்துக்கு பிறகு இப்ப எவ்வளவு மாறி இருக்கு. 96க்கும் இன்னைக்கு தேதிக்கும் இடையில 30 வருஷம் டிஃபரன்ஸ். 30 வருஷத்துல கட்சியின் பல முன்னணியினர் ரொம்ப வயதானவர்களா இருப்பாங்க, இல்ல இயற்கையே எழுதியிருப்பாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில் டாக்டரை பொறுத்த வரைக்கும் கட்சியின் நிறுவனர், அதாவது அவரை கௌரவமான ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் இப்ப திராவிட இயக்க பாரம்பரியத்துல எவ்வளவு பேர் பெரியவங்க இருக்காங்க. அவங்க எப்படி கள அரசியலுக்கு எப்படி வர முடியும்? பத்திரிகையாளர் இல்லைங்க, நாங்களே கள பத்திரிகை, நான் அந்த காலத்துல அவ்வளவு ஆக்டிவா இருந்தேன், கூட்டங்களுக்கு எல்லாம் பேச போவேன். இன்னைக்கு என்னால முடியுமா? கருத்து தான் சொல்ல முடியும், பழைய வரலாறு சொல்லலாம், கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், இது இப்படித்தான் நடக்கும்னு ஒரு யூகம் தப்பாவும் இருக்கலாம். இது என்னோட பார்வை. இவ்வளவுதான் முடியும். நேரடியா களத்துக்கு யங்ஸ்டர்ஸோட காம்பீட் பண்ணி, இல்லைன்னா 35 வயசு 40 வயசுக்காரங்களோட காம்பீட் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. அதை உணரல டாக்டர், அதான் சிக்கல். கட்சி சட்டப்படி ஆர்ட்ட இருக்கு, அன்புமணிகிட்ட இருக்கு. தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு கட்சிக்கான பதிவு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது, சின்னத்தை அதுதான் ஹேண்டில் பண்றது. அப்போ முலாயம் சிங் யாதவ் பண்ண அதே தப்ப தானே டாக்டர் பண்றாரு. அவர் பையனுக்கு மாத்தி கொடுத்துட்டாருங்க முலாயம் சிங் யாதவ். ஆனா அவருக்கு பையனோட நடவடிக்கை பிடிக்கல, நான் தான் சொல்லி திருப்பி இதே மாதிரிதான் அவர் கூட்டம் போட்டாரு. ஃபெயிலியரு. சைக்கிள் சின்னத்துக்கு சண்டை போட்டாங்க. தேர்தல் ஆணையம் சைக்கிள் சின்னத்தை
இவருக்கு கொடுத்துருச்சு, முலாயம் சிங் யாதவ் பையனுக்கு கொடுத்துருச்சு, அகிலேஷுக்கு கொடுத்துருச்சு. உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ் பெரிய குழப்பமா இருந்துச்சு. முலாயம் சிங் யாதவ் மரணத்தோட அதுல வந்து முற்றுப்புள்ளி விழுந்தது. எதுக்காக நான் இது சொல்றேன்னா, மூத்த தலைவர்களான பிறகு சில பொறுப்புணர்வு வேணும். நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, பார்கெனிங் கெப்பாசிட்டின்னு. உண்மை. நீங்க கேட்டது ரொம்ப சரி. பேர வலிமை குறைஞ்சிரும். ஒரு கூட்டணிக்கு நம்ம போறோம். எனக்கு இத்தனை சீட்டு வேணும், இன்னும் சீட்டு தான் வேணும்னு கேட்கிறோம். நீங்க இத்தனை சீட்னா உங்களை தூக்கி கொடைக்கானல்ல போட்டா நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? ஊட்டியில போட்டா ஜெயிப்பீங்களா? நீங்க உங்களுக்கு தருமபுரி வேணும், கிருஷ்ணகிரி வேணும், இப்படித்தானே நம்ம கேட்க முடியும். எனக்கு விண்ணபிலிட்டி வேணும்ல. செல்வாக்கே இல்லாத தொகுதியை கன்னியாகுமரியில கொடுத்துட்டோம்னு வைங்க, என்ன ஆக போகுது? அதெல்லாம் தேராத விஷயம். பூதப்பாண்டியில போய் நம்ம நிக்க முடியுங்களா? நமக்கு எங்க செல்வாக்கு இருக்கோ அங்கன்னா அதுக்கு பேர வலிமை வேணும். இல்லைன்னா வேற இடம், என் செல்வாக்கான இடத்துல நீ ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கை அதுல இருக்கும். அப்ப பேர வலிமை பார்ட்டிக்கு முக்கியம். அது இப்போ குறையும். ஏன்னா இவங்களே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக என்னங்க பிரச்சனை? ஒருங்கிணைந்த அதிமுக இல்ல, ஆங்காங்கே வந்து தனியா நிப்பாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒரு நயினாரே தேர்தலில் நிக்கணும். இல்ல இங்க வந்து ஓபிஎஸ் போடுவாரு, டிடிவி இங்க கேண்டிடேட் போடுவாருன்னா அவருக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அவங்க கொஞ்சம் ஆயிரங்களை பிரிச்சாங்கன்னா நம்ம எங்க ஜெயிக்க? ரொம்ப முக்கியம் கள அரசியல்ல. அப்ப பேர வலிமையை பாதிக்கக்கூடிய செயல்ல கட்சியின் மூத்த தலைவர் இறங்கக்கூடாதுல்ல. நிறுவனர், எல்லாராலையும் மரியாதைக்குரியவரா வைக்கப்பட்டிருக்கவர். அவர் எப்படி மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை கூட்டலாம்? 200 சொச்சம் பேருங்க, 20 பேர் கூட வரல கடைசியில. இப்ப என்ன சொல்றாரு? நீங்க சொன்ன மாதிரி கலைப்புல வரலன்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, படுத்துக்கிட்டே 50 இடத்துல ஜெயிக்கிற வித்த எனக்கு தெரியும்ன்றாரு. அப்ப நீங்களே 50 சீட் ஜெயிச்சிருக்கலாமா அந்த இல்ல காலத்துல? அதான் 50 படுத்துக்கிட்டே 50 சீட்டு படுத்துட்டே ஜெயிச்சவர் நமக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் மட்டும்தான். வேற யாரும் நம்ம அப்படி பார்த்ததில்ல அப்படின்றது தெரியும். இவர் அந்த வித்தியை பத்தி சொல்றாருன்னா புரிஞ்சுக்க முடியல. ஒண்ணு. ரெண்டாவது தவறான சொற்பிரயோகம். 1967ல காமராஜர் சொன்னாருங்க, ஓகே. படுத்துக்கொண்டே ஜெயிப்போம்னு. எங்களுக்கு காலேஜ் டேஸ். அப்புறம் பின்னாடி அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு நானும் என்னோட அண்ணாமலை யூனிவர்சிட்டி காங்கிரஸ் தலைவருங்க, மாணவர் காங்கிரஸ் தலைவர், எனக்கு நண்பர். அவரும் நானும் வந்து நார்வேல போய் நேசமுடி பங்களால படுத்து கிடந்து காமராஜர் ஐயாவோட இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு பாடுபட்டோம். அதே காமராஜர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொந்த தொகுதி விருதுநகர்ல தோத்தாரு. படுத்துக்கொண்டே ஜெயிப்போம்னு தான் அவர் சொன்னார். அது ராங். அது சொல்றதே ராங். படுத்துக்கிட்டே எல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆர் வந்துங்க எப்படின்னா, அவர் புரூக்ளின்ல இருந்தார். அப்போ பெரிய அனுதாபம் இருந்துச்சு. அது போக ஆர்எம்வியோட கிளவர் டாக்டிக், எம்ஜிஆரோட 2 பாடலை எடுத்து போட்டு, அப்ப அதிகாரம் இருந்துச்சு. எல்லா தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா படத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு ஓடும். ஒளி விளக்கு பட பாட்டு. இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ ஒளி விளக்குன்னு அது எம்ஜிஆரோட லிங்க் பண்ணி அந்த பாட்டு வருங்க. அது எம்ஜிஆர் அவ்வளவு சாக கிடக்காருங்க, அப்பேற்பட்ட தலைவர் அப்படின்னு மக்கள் மனதுல தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் போகாமலே உணர்வு ஊட்ட முடிஞ்சது. வீடியோ எல்லாம் அப்போ தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதுங்க. 1984 தேர்தலுங்க. அப்ப வீடியோங்கிறதா ரொம்ப அபூர்வம். எம்ஜிஆர் பேசுற மாதிரி வீடியோ. அதாவது அவரு ரொம்ப தளர்ந்து போயிருப்பாரு ஹாஸ்பிட்டல் பெட்ல. அவர் பேசுற மாதிரி வீடியோ. பெரிய பெரிய வேன்ல டிவியை கொண்டு வந்து வீடியோ பிளேயரை இணைச்சு அத பிரச்சாரம். ஃபர்ஸ்ட் டைம் டெக்னிக்கல் பிரச்சாரங்க அது. 84 ஜனங்க திரளா நின்னு பார்ப்பாங்க. எம்ஜிஆர் கடைசியில திரும்பி வந்த பிறகு அவருக்கு ரொம்ப கோபம். என்னைய எப்படி நீ இந்த இமேஜ்ல காட்டலாம்னு சொல்லி ஆரம்பிக்கு ஒரு 2 நாள் அவருக்கு எந்த அமைச்சர் பதவியும் கொடுக்காம பெண்டிங்ல போட்டாரு. இதெல்லாம் தான் 85 வரலாறு. ஏன்னா அவர் வந்து சினிமா ஸ்டார், இமேஜ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவரு. அவரை வந்து இப்படி சிக்லி இமேஜ்ல வந்து காட்டினது அவர் தேர்தல ஜெயிச்ச பிறகு அவருக்கு பிடிக்கல. இது ஒரு சைட் லைட். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எம்ஜிஆர் மாதிரி யாருமே மீண்டும் அந்த மாதிரி ஃபார்முலா எல்லாம் கடைப்பிடிக்க முடியாது. அது ஸ்பெஷல். அதை மறந்துட வேண்டியதுதான். இப்போதைக்கு என்ன, ஒரு கட்சி, பூத் கமிட்டி, பேர வலிமை, கூட்டணி, இப்படித்தான் பார்க்கணும். அப்போ இன்னைக்கு இன்னொரு கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா விஜய் 3 கூட்டணிகள் இடையிலன்னா 4வது அணி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப பாமக பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு ஒரு சைடு அப்படி விரும்புது. ஜி.கே. மணி இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு போகணும்னு விரும்புற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு சட்டமன்றத்துல பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் யூகிக்க முடியுது. அப்ப டாக்டர் ஒரு கிளாசிக் தலைமுறை மோதல்ல போய் மாட்டின மாதிரி தெரியுது. என்ன காரணம்னா, அந்த மூத்த தலைமுறைக்கும் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு இடையில மிகப்பெரிய அளவுக்கு கேப் இருக்கு. அப்ப தமிழ்நாடு அரசியல் திருப்பி திருப்பி பரபரப்பாயிட்டே வருது. தேர்தலுக்குன்னு 1 வருஷம் கிடக்கு.
Right sir. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. பாமக சேரும். இப்ப அதுக்குள்ளேயே இவ்வளவு சிக்கல் இருக்கு. டாக்டர் ஒரு லைன் எடுக்காரு, அன்புமணி ஒரு லைன் எடுக்காரு. சோ பாமகவும் சேர்ந்தாலும் அதனால பெரிய பயன் இருக்க மாதிரியும் தெரியல. அப்போ ஸ்டாலின் முயற்சி செஞ்சுதான் வந்து 3வது அணி 4வது அணியை உருவாக்கணுமா? இத தானே உருவாகுதா? எனக்கு என்னமோ அது தானே உருவாகிற மாதிரி தான் இருக்கு. புரியுது. 5வது அணி புரியுது. 5வது இந்த அணி விஷயங்கள் ஸ்டாலின் உருவாக்கலாங்க. ரைட் ஓகே. நல்லது சார். அடுத்த கட்ட தேர்தல் அரசியல் கணக்குகள் எதை நோக்கி நகருது, எப்படி எல்லாம் கூட்டணி வியூகங்கள் அமையுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு ஆழமா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க சார். மிக்க நன்றி.